ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாத கோடி கோடியா சொத்து சேர்க்காத ஒரு சாதாரண குடும்பத்தோட ஹோம் மேக்கர் நாட்டின் மிக உயரிய மத்திய அமைச்சரையே தேர்தல் களத்துல வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா நம்ம ஜனநாயகம் எவ்வளவு அழகானதுன்னு புரியுது இல்ல? ஆமாங்க, இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அவினாசி தொகுதி எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் எஸ் கமலியோட கதை தான் இது. சோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. கமலி அவர்கள் 1998 நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிபுரத்துல ஒரு எளிய குடும்பத்துல பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஆரம்பத்துல இருந்தே தீவிரமான விஜய் ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்காரு. சோ இவங்களுடைய குடும்பம் டிவிகேவோட ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். கமலி அவர்கள் 2018 எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சு 2023 பிஎட் படிச்சு முடிக்கிறாங்க. இவங்களுக்கு படிப்பால ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவா இருந்திருக்கு. ஆனா காலம் அவங்களை அமைச்சரா மாத்திருக்குன்னு சொல்லலாம். கட்சியில ஒரு சாதாரண தொண்டரா உழைச்ச இவங்களுக்கு கடந்த தேர்தலில் அவினாசி தனி தொகுதியில நிற்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு கிடைக்குது டிவிகே சார்பில். ஆனா அவினாசி தொகுதியில இவங்களை எதிர்த்து நின்னது ஒரு சாதாரண ஆள் கிடையாது. என்டிஏ கூட்டணியோட மத்திய இணையமைச்சர் எல் முருகனை தான் இவங்க எதிர்த்து நின்னாங்க. கிட்டத்தட்ட 84,209 ஓட்டுகள் வாங்கி எல் முருகன் மற்றும் திமுக வேட்பாளர் 2 பேர்த்தையும் வீழ்த்தி சுமார் 15,373 ஓட்டுகள் வித்தியாசத்துல இவங்க இமாலய வெற்றி பெற ஆரம்பிக்கிறாங்க. டிவிகே சார்பில் கமலி அவர்கள் இந்த மாபெரும் வெற்றிக்கு பரிசா இவங்களுக்கு இப்போ கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. அரசியல் குடும்பம் இல்ல, கோடி கோடியா பணம் இல்ல, ஆனா உழைப்பும் வாய்ப்பும் இருந்தா ஒரு சாதாரண ஹோம் மேக்கர் கூட நாட்டின் அமைச்சர் ஆகலாம் அப்படின்றத கமலி அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான ஜனநாயகத்தினுடைய அழகுனே சொல்லலாம். சோ இவங்களுடைய வெற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெறும் 28 வயசுல கமலி அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.